சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். 1995 அமெரிக்காவில் சேர்ந்த மனநலவியலாளர் இவன் கே கோல்ட்பர்க் என்பவர் முதல்ல இணையதள அடிமை பற்றி பேசுகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு 38.5 மணி நேரத்துக்கும் மேலே யார் இணையதளத்தில் அதிகமாக செலவழிக்கிறாங்களோ அவங்களாம் இணையதளத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல என்னென்ன விஷயங்களுக்காக மக்கள் இணையதளத்தை பயன்படுத்தி அடிமையாகிறாங்க அப்படின்னு ஒரு 6 காரணங்களை சொல்கிறாங்க. அதை நாம் பார்ப்போம். முதல் காரணம் இன்ஃபர்மேஷன். அதாவது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் உடனே கூகுளில் சர்ச் பண்ணுவோம், இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இணையதளத்தை அதிகமாக பயன்படுத்துகிறோம். நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, மொத்தத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுறதுக்காக தான் இணையதளத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் இது ஒரு முதல் காரணமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம் கேம்ஸ். ஃபோனில், கம்ப்யூட்டரில் நமக்கு ஏதோ ஒரு கேம் பிடிச்சி போயிடுச்சுன்னா அதுவே நம்ம தொடர்ந்து விளையாடுவோம். இது மூலமாகவும் இணையதளத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தர் ஒரு கேம் விளையாடுறாரு, அது அவருக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா எந்நேரமும் அவர் மைண்ட் அந்த கேம்லேயே இருக்கும். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த கேம் விளையாடணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு தோணும். ஏன்னா அந்த கேமில் அவர் மூழ்கி போயிட்டார். அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கேமை விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மூலமாகவும் இணையதளத்தை நிறைய பேர் பயன்படுத்துறதுனால இது ஒரு ரெண்டாவது காரணமாக சொல்கிறாங்க. மூணாவது காரணம் கேம்பிளிங், அதாவது சூதாட்டம். இணையதளத்தில் அதிகமான சூதாட்டம் விளையாட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் நிறைய பேர் இணையதளத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த கேமில் இவ்வளோ காசு போட்டால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதை விட டபுளாக நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு ஆசையை தூண்டி அந்த சூதாட்டத்துக்கு வர வைக்கிறாங்க. இந்த சூதாட்ட விளையாட்டு விளையாடவும் நிறைய பேர் இணையதளத்தை பயன்படுத்துகிறாங்க. இதில் ஆண்கள் தான் அதிக அளவில் கேம்பிளிங் கேம்ஸ் விளையாட இணையதளத்தை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதனால் இது மூன்றாவது காரணமாகவும் வச்சுருக்காங்க. அடுத்தது நான்காவது காரணம் ஷாப்பிங். எதுக்கு எடுத்தாலும் சும்மா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆன்லைனில். அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை இல்லைனாலும் சும்மா ஆன்லைனில் ஏதோ ஒன்று வாங்கலான்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கம்மி ரேட் இருக்குதா, இல்லை அதிகமான ரேட்டில் ஏதோ வந்திருக்கா, அந்த அதிகமான வந்த ரேட்டில் ஆஃபர் ஏதோ போட்டிருக்கானா அப்படின்னு சும்மா ஆன்லைனில் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இது மூலமாகவும் இணையதளத்தை அதிக அளவில் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதனால் இது நான்காவது காரணமாக இருக்குது. அடுத்தது அஞ்சாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். நமக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூடலாம் சேட் பண்ணிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்போம். ஏதோ முக்கியமான விஷயமா இருந்தால் பரவாயில்ல, சும்மா தேவையில்லாத விஷயங்களை நம்ம சேட் பண்ணிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்போம். யாராவது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காங்களா, இல்லை ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்களா, இன்ஸ்டாகிராமில் யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் போட்டிருக்காங்களா, இல்லை அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்களா, அவங்க வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நாம் போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நாம் ஏதோ ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டால் அதில் எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபோட்டோவை எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு அதை நாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போது இது மூலமாகவும் இணையதளத்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதனால் இது அஞ்சாவது காரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பான் வீடியோஸ். பான் வீடியோஸ் பார்க்குறதுக்காகவும் நிறைய பேர் இணையதளத்தை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இதில் ரொம்பவே அடிக்ஷனாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பெல்லாம் தனிமையில் இருக்காங்களோ அப்பெல்லாம் பான் வீடியோஸ் பார்க்க இணையதளத்தில் அதிக அளவில் வர்றதா சொல்கிறாங்க. அதனால் இது ஆறாவது காரணமாக சொல்கிறாங்க. இந்த காணொலியில் மக்கள் எந்தெந்த விஷயத்துக்காக இணையதளத்தை அதிகமாக பயன்படுத்தி அடிமையாகிறாங்க அப்படின்னு இந்த 6 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் போடுற அடுத்த காணொலியில் நாம் உண்மையாலுமே சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த காணொலியில் நான் போடுறேன். நான் சொன்ன இந்த 6 காரணங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதில் அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.